ஹாய் ஹலோ வணக்கம். இது கொல்லிமலாடி வர தோட்டத்து வாழ்க்கை. இன்றைக்கி நம்ம தோட்டத்தில் ஒரு விருந்து தான், வாத்துக்கறி சமையல் தான் பண்ண போகிறோம். ஸோ காலையிலேயே நேரமாக போய் வாத்து 2 எடுத்துகிட்டு வந்தாச்சு. வாத்து வந்து கிலோ கணக்கில் எல்லாம் கொடுக்க மாட்டாங்க. ஸோ வாத்தாக பிடிச்சா அதில் எவ்வளோ கறி வருதோ அவ்வளோதான். ஸோ 2 வாத்து பிடிக்க சொல்லி ஒரு 1.25 கிலோ அளவுக்கு வந்துச்சு. அதை வாங்கிட்டு வந்தாச்சு. வாத்து கறியை வறுவலாக பண்ணி இட்லியோட இன்றைக்கி ஒரு காம்பினேஷன் வச்சு அடித்து நாக் அவுட் பண்ணிட வேண்டியதான். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிங்க. வெளியே விறவடப்பே கூட்டி வச்சாச்சு. ஏன்னா வாத்துக்கறி வேகிறதுக்கு லேட்டாகவும் இன்னொன்று காத்தோட்டமாக அப்படியே சமைச்சிடலான்ட்டு நம்மக்கிட்ட மண் அடுப்பு இருந்துச்சு தோட்டத்தில். அது வந்து உடஞ்சிருச்சு. அதனால தான் செங்கக்கல்லை வச்சு 2 பாக்குத்தப்பையை உடச்சி வச்சு வடை சட்டையை வச்சு வணக்க ஆரம்பித்தாச்சு. வாத்துக்கறிக்கு இந்த நாட்டுக்கோழி மாதிரிலாம் எந்த மிளகு சீரகம் ஆட்டி ஊற்றி கொதிக்க வைக்கிற வேலையே கிடையாது. அப்படியே கொட்டி வணக்கலாம். அதுக்கப்புறமா வெங்காயம் பூண்டெல்லாம் நசுக்கி போட்டு வணக்கினா முடிஞ்சுது. வீடியோ கண்டினியூவாக பாருங்கள், உங்களுக்கும் பிடிக்கும். எங்கள் தோட்டத்தில் இப்படி தான் நாங்கள் சமைப்போம். இப்போ வெட்டி வாங்கிட்டு வந்த வாத்துக்கறியை வந்து கொட்டி வணக்கிடலாம். எண்ணெய் எதுவுமே ஊற்றலை, அப்படியே வெறும் கறியை வடை சட்டியில் போட்டு வணக்க போகிறோம். ஒரு டைம் நான் வாத்துக்கறி அலசியிருக்கேன். நிறைய பேர் வந்து அலசக்கூடாது, டேஸ்ட்டு வர அப்போ தான் வரும்பாங்க. நான் வந்து ஒரு டைம் கண்டிப்பாக அலசிடுவேன். அப்படியே ரத்தத்தோடு போட மாட்டேன். ஆனால் அது அப்படியே தான் போடணும். ரத்தத்தோடு போட்டால் தான் இந்த டேஸ்ட்டு நல்லா வரும், கலர் நல்லா கொடுக்கும். இருந்தாலும் நமக்கு வந்து ஆகாதுன்ட்டு ஒரு தடவை நல்லா கொஞ்சம் உப்பு போட்டு மட்டும் வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன். வாத்துக்கறியை மட்டும் வடை சட்டியில் கொட்டியிருக்கோம். எண்ணெயோ தாளிக்கவோ எதுவுமே பண்ண கிடையாது. கறி நல்லா சுருண்டு வரட்டும், நல்லா வணங்கட்டும். அதுலேருந்தே தண்ணி விடும். அப்புறமா நம்ம வெங்காயம் பூண்டெல்லாம் இடித்து போட்டுக்கலாம். கறி ஒரு சுற்று சுருண்டு வந்துருச்சு. இப்போ வந்து உப்பு போட்டுக்கலாம். தேங்காய் எண்ணெய் கறி தேங்காய் எண்ணெய் கொஞ்சம் இஞ்சி பூண்டு போட்டுக்கலாம். இப்போ தான் ஃபர்ஸ்ட் ஐட்டமே போடுறேன். இஞ்சி பூண்டு போட்டு வணக்க போகிறேன். இது வரைக்கும் எதுவுமே எண்ணெய் கடுகு எதுவுமே போடலை. ஆஃப் பண்ணிக்க. கொஞ்சம் வரமிளகா அப்படியே போட்டுக்கலாம். அப்புறம் கொஞ்சம் வந்து வெங்காயமும் பூண்டும் இடித்து வச்சுருக்கேன், அதையும் அப்படியே போட்டுக்கலாம். கொஞ்சம் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை அப்படியே பச்சையாக போட்டு இப்போ நம்ம வணக்கிக்கலாம். போய் 2 பச்சை மிளகா பிச்சுட்டு வந்துடுவோன்ட்டு வந்தேன். பார்த்தா கரெக்டாக 2 பச்சை மிளகா தான் இருக்குது. மீதியெல்லாம் வயலுக்குள்ளே இருக்குது. இது மட்டும் தான் பக்கத்துலேயே இருந்துச்சு. சரி இந்த 2 மட்டும் பிச்சுட்டு போகணும், இதையும் பிச்சுட்டு போயிடலான்ட்டு.
இடித்து போட்ட பூண்டு, வெங்காயம், அப்புறம் வந்து தக்காளி, மிளகாய் எல்லாமே ஓரளவுக்கு நல்லா வணங்கிருச்சு. இதுக்கப்புறம் தான் நம்ம ஏதாச்சும் வத்தல் பொடி இந்த மாதிரி சேர்க்கறனா சேர்த்துக்கலாம். தேவையான அளவு தண்ணி ஊற்றி இப்போ வந்து நம்ம நல்லா ஒரு கொதி விட்டுட்டு அப்புறமா பொடி சேர்த்துக்கலாம். நல்லா தண்ணி விட்டு ஒரு முக்கால் பதம் வெந்ததுக்கப்புறம் சேர்த்துக்கலான்ட்டு, அதனால் இப்போ தேவையான அளவு தண்ணி ஊற்றியாச்சு. மூடியை போட்டு மூடி வச்சாச்சு. இப்போ நல்லா கறி வெந்து வரட்டும், அதுக்கப்புறம் நம்ம எல்லாம் சேர்த்துக்கலாம். தண்ணி எல்லாம் நல்லா கொதிக்குது. இப்போ கறி வந்து அரைப்பதம் வெந்துருச்சு. இன்னும் கொஞ்சம் நேரம் விட்டுறலாம். இன்னும் போடு, எல்லாத்தையும் போட்டுரு. இப்போ நம்ம பொடி சேர்த்துக்கலாம். என்னென்னா வத்தல் பொடி எடுத்து வச்சுருக்கேன், வீட்டில் இருக்கிற குழம்பு கறி மிளகு பொடி கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன், கறி மசாலா கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். அதெல்லாம் போட்டு நல்லா சுண்ட விட்டு வேக வச்சு எடுத்து வச்சிடலாம். என்னது அப்படியா? என்னது? பட்டாசு. ஆன் பண்ணிட்டியா? ஆன் பண்ணிட்டியா? அடிப்பா. அப்படியே கொத்தமல்லியாக தான் மறக்க போகுது. கொத்தமல்லி சட்னி வச்சுருக்க மாதிரி இருக்கு. சரி, நான் கிண்டுறேன். அப்படியே கொஞ்சம் க்ளோஸ் ஆகுவா. அப்படியே க்ளோஸ் ஆகுவா. கறி நல்லா வெந்து சுருண்டு வந்துருச்சு. உள்ளே இட்லி ஊற்றி வச்சுருக்கேன். இதை இறக்கிட்டு போய் சாப்பிட்டா வேலை முடிஞ்சுது. ஆஃப் பண்ணிட்டியா? இலையை போட்டு ஃபஸ்ட்டு பசங்களுக்கெல்லாம் போட்டுடலாம். சுட சுட இட்லியும் சுட்டு எடுத்துகிட்டு வந்துட்டேன். வாத்துக்கறி வறுவலையும் வச்சாச்சு. இப்போ பசங்களுக்கு இலையில போட்டுருவோம். ஆஃப் பண்ணு. கட் பண்ணிக்க. கட் பண்ணிடு. இன்னும் கொஞ்சம் 2 வைக்கவா? கறி வேஸ்ட் பண்ணாமல் சொல்லுங்கள். நல்ல கறியை நசுக்கி காமி. அப்படி எப்படி இருக்கு சுத்திஷ் உனக்கு?
உனக்குலாம் அப்புறம்தான். ஓடு ஹட். அதுக்கு இதை பண்ண முடியாது. அதுக்கு எலும்பு மட்டும். அடுத்து